வடிவேலா சுவாமி கொண்டறிந்தேன் மாமருகா அமரர் சிறை அறுத்தோனே அப்பனே அமரர் சிறை அறுத்தோனே அருளடைவேல் முருகா வேங்கை மரமாக முளைத்தோனே வெற்றி வடிவேல் முருகா காணக்குறவள்ளி மணவாளா செந்தூரான் கதை கருள்வான் சுவாமி பாடுவேனே நானோ உன்னை பலகாலம் உனை தொழுதே கூறுவேனே நானோ உன்னை குற்றம் குறைகள் ஏதும் வந்திடாமல் தேடுவேனே ராமா உன்னை நாடு தேசம் எல்லாம் மலையரசன் பெருமகளே அம்பிகையே வனமிருக்கும் வனக்கிளியே வாக்கில் வந்து அருள் புரிவாய் இடமிருக்கும் சரஸ்வதியே எனக்கு உதவ வேண்டும் அம்மா எனக்கு கண் கொடுத்த காளி தெய்வம் கதை கருள வேண்டும் அம்மா தாய மூன்று முகம் கொண்டவள் முப்புறத்தை ஆண்ட தெய்வம் என்றாளே முப்புடாதி எனக்கு முன்னே வந்து அருள்டருவாய் தாய பிரம்மபீடம் பிறந்தவளா தாய பிறந்தவளா வேச்சியம்மா எந்தாயான வேச்சியம்மா அவடி காட்டு பேட்டி வன பேட்டி பிரம்மகுல ராட்டுதய பிரம்மசக்தி கதைகள் வாட பார்மகளே அருள்டருவாய் வேட்டியம்மா எங்கு வந்து அவதரித்த கைலாச வாசலில கடவுளான சிவபெருமா ஆதிசக்தியான பார்வதியும் கொலுவிருக்கும் நாளையில வைகுண்ட லோகத்தில பெருமாளோடு லட்சுமியும் பிரம்மலோகம் தன்னதிலே அங்கே பிரம்மாவோடு சரஸ்வதியும் அங்கே பிரம்மனோடு சரஸ்வதியும் அவடி கொலுவிருக்கும் நாளையில
தேவர்கள் 33 தேவுக்கு தொண்டர்களும் அமரர்கள் பக்தர்களும் முனிவர்கள் அனைவர்களும் ஒன்று கூடி ஆண்டவன் பகவானை அடிதொழுது வணங்கி நிற்கும் பக்தர்கள் ஆண்டவனாகி சிவபெருமான் என்ன வர வேண்டும் என்று கேட்க கைலாச வாசலில் வருடந்தோறும் பகவானுக்கும் பார்வதிக்கும் திரு கல்யாணம் நடப்பது பழக்க வழக்கம் அல்லவா? அதை போல இந்த வருடத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி பகவானுக்கும் பார்வதிக்கும் திரு கல்யாணம் நடத்துவதற்கு பகவானை உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்க ஆண்டவன் சிவபெருமானும் ஆதிபராசக்தி பார்வதியும் சேர்ந்து உத்தரவு கொடுக்கும் போது அமரர்கள் தொண்டர்கள் பக்தர்கள் முனிவர்கள் அனைவர்களுமாக ஒன்று கூடி பகவானுக்கும் பார்வதிக்கும் திரு கல்யாணம் நடத்தும் பொருட்டாக அந்த கைலாச வாசலெல்லாம் அலங்கரித்து வந்தலிட்டு தூக்கலுட்ட மரம் கொண்டு வந்து வாசலெல்லாம் அலங்கரித்து மரம் கொண்டு வந்து பக்கமெல்லாம் அலங்கரித்து தென்னை மரம் கொண்டு வந்து அலங்கரித்து வாழை மரம் தோரணம் வரிசையோடு அலங்கரித்து மாணிக்கத்தால் மணவரையும் அங்கே மகிமையோடு அலங்கரித்தார்கள். அப்படி அலங்கரித்த மணவரைக்கும் ஆண்டவன் பகவானை மாப்பிள்ளை போல அலங்கரித்து மணவரையில் அமர வைத்து கையிலே வாழுகின்ற ஆதி தேவுக்கள் தேவ பெருமானுக்கு தொண்டு செய்தார். ஓடி வந்து உடைகளது விடிப்பார் வாயுராஜன் ஓடி வந்து வெஞ்சாமரம் வீசுவாரா வருணராஜன் ஓடி வந்து வாசல் பண்ணி தரிப்பார். இந்திரனார் வருவார் தேவன் பணிகளது செய்யுவார். சந்திரனார் ஓடி வந்து சந்திரன் பக்கத்திலே நிற்பார். சூரியனார் வருவார் சுந்தரன் கோட்டை கப்பார். சீராக கணக்கெழுதும் அந்த சித்திரகுத்திரனார் வந்து கைலாசத்து கணக்குகள் கடவுள் முன்னால் சொல்லுவார். கையிலே வாழுகின்ற பக்தரெல்லாம் ஒன்று கூடி ஆண்டவன் பகவானுக்கு தொண்டு செய்தார். பக்தரெல்லாம் ஒன்று கூடி தேவாதி தேவுக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆண்டவனை மட்டும் மாப்பிள்ளையாக அலங்கரித்து மணவரையிலே அமர வைத்து அவரவர்களுக்கு உரித்தான பணிகளை கைலாச வாசலில் செய்து கொண்டிருக்க கையிலே வாழுகின்ற தெய்வலோக மாதர்கள் ரம்பா ஊர்வசி மேனகை திலோர்த்தமை நர்த்தினி வாகினி காந்தர்வ மாளிகை சிங்காரமஞ்சரி பரிமளவல்லி பங்கேறு காட்சி மதலைப்பேடு உல்லாசனி சல்லாபு வண்டி தாரம்பை அதிகரலீலை சங்கீதிலீலை சரஜமுகுனி என்றெல்லாம் சொல்லக்கூடிய தெய்வலோக மாதர்களும் ஆண்டவன் பகவானுக்கு முன்னால் அவர்களும் பகவானுக்குத்தான் பணிவிடை செய்கிறார். கையிலே வாழுகின்ற இல்ல ரம்பா உருவசி போன்ற பெண்கள் எல்லாம் பகவான் முன்னால் திரு நடனமாட தெய்வலோக தாய்க்குளங்கள் எல்லாம் தேவபெருமானுக்கு தொண்டு செய்ய தன்னல் தனிமையாக இருக்கிற பார்வதி மனதிலே எண்ணினார். பகவான் பார்வதி 2 பேரும் ஒன்று கூடிதானே திரு கல்யாணம் நடத்துவதற்கு உத்தரவு கொடுத்தோம். ஒருதலை பற்றமாக கையிலே வாழுகின்ற அனைவர்களும் பகவானுக்குத்தான் தொண்டு செய்தார்களே தவிர பார்வதி ஏறெடுத்து பார்க்க ஒரு ஆள் இல்லையே என்ற ஆதிபரா சக்தியான பார்வதி அச்சுதனாகி எம்பெருமாள் ஸ்ரீமந்த நாராயண மூர்த்தியை நினைத்தாள். கருடமுக வாகனத்திலே கைலாசம் வந்து பார்க்க கைலாச வாசலெல்லாம் திருமண கோலமாக இருக்க பார்வதியினுடைய நிலைமை அறிந்து ஆதிபரா சக்தியான பார்வதி இந்த கைலாச வாசலில் உனது தங்கையான பார்வதிக்கு
என்ன பாலு போலே நிலவடிக்க பார்வதி நான் வந்தடிக்க பார்வதியால் அடிக்கும் பந்தை எனக்கு பகுந்தடிக்க தோழி வேண்டும் சொன்ன வேலைகளை செய்வதற்கு எனக்கு சுந்தரிமார் வேண்டும் அண்ணா என்ன பாடி வர பெண்கள் வேண்டும் எனக்கு பணிக்கு பெண்கள் வேண்டும் என்று இந்த பார்வதியாள் கேட்கும் போதும் எங்கள் பரந்தாமன் எம்பெருமாள் ஆண்டவனாகிய பகவானை கண்டு எனக்கென்ன வல்லதென்று செவனேலும் மாப்பிள்ளையா இருக்கல பகவானே ஐயா என் தங்கை நிலைமை யோசிச்சு பார்த்தா ஒரு தோழி பெண்கள் இல்லை என்று பார்வதா தேவி கவலை கொண்டிருக்கிறார் அதனால் பார்வதிக்கு ஒரு தோழி பெண்ணை பிறவி செய்தாக வேண்டும் உடனே வடக்கும் தொழிலை கொண்ட பிரம்மனை வரவழைத்து பிரம்மதேவா என்ன உன்னுடைய அருளாலே ஒரு தோழி பெண்ணை பார்வதிக்கு பிறவி செய்து தர வேண்டும் என்று கேட்க இந்த பிரம்மலோகம் அல்ல படைக்கும் தொழிலை கொண்ட பிரம்மதேவனானவன் அந்த பிரம்மலோக பட்டணத்திலே ஒரு பரம வீடமதை அமைப்பாரா பிரம்ம நல்ல தேவரவர் பிரம்ம பீடமதை வளர்க்கும் போது அது ஆகாயம் பூமி மட்டும் அந்த பரம பீடம் அது வளருதையா ஐயா எட்டாவது நல்ல நாளையில கருட மந்திரத்தை உச்சரித்து அந்த பொற்பீரம்ப கையில் எடுத்து பிரம பீடத்திலே தட்டும் போது அப்பம் பிரம பீடம் வெடிக்குதையா ஐயா வெடிக்குதையா அதிலே பிறந்த ஆளே ஒரு பெண்ணோருத்தி வெடிக்குதையா அவடி வீர பல்லும் அவளுக்கு விரிசடையும் ஐயா விரித்து ஆடுகிற சடை முடியா அவளுக்கு கோர பல்லாம் தங்க முகம் கோலலில அவளுக்கு சடை அழகா நல்ல மட்டி ஓல வயரழகா அவளுக்கு வயரழகா ஐயனை மலை போல அழகா மட்டி போல வயரழகா வடி ஆங்கார சுருவத்தோடு அவதரித்தாள் அப்படி பிறவி செய்த பெண்மகளை கொண்டு வந்து ஆண்டவன் பகவான் இடத்தில் பிரம்மன் ஒப்படைக்க ஆதிபரா சக்தி அழைத்து தோழி பெண் கேட்டதினாலே பிரம்மன் இந்த பெண்ணை பிறவி செய்து கொண்டு வந்திருக்கிறான் இந்த பெண்ணை தோழி பெண்ணாக வைத்துக் கொள்வாய் என்று சொல்ல பார்வதி ஏறெடுத்து பார்க்கிறார் ஆங்கார சுருவத்தோடு இருக்க கண்டு பார்வதி மெய்மறந்து போய் பகவானே அழகு வாய்ந்த தோழி பெண் வேணும் என்றுதான் கேட்டேன் இவ சுருவத்தை பார்க்கவே பயங்கரமா இருக்க முட்டை போல மொழியழகும் உளவீர பல்லழகு ஆங்கார சுருவமும் 4 காலு 4 கையும் ராட்சதை சுருவத்தோடு இருக்கிறார் பேர்பட்ட பெண் எனக்கு தோழியாகவும் வேண்டாம் இந்த கைலாச வாசலில் இருக்க வேண்டாம் உடனே ஆண்டவனாய் சிவபெருமான் அழைத்தார் அம்மா பார்வதிக்காகத்தான் பிரம்மன் உன்னை பிறவி செய்தார் பார்வதியை வேண்டாம் என்று சொல்வதனால நீ இருக்க வேண்டாம் தாய் அப்படியானால் ஆண்டவா எனக்கு பெயர் என்ன என்று கேட்க தாய பிரம பீடத்திலே பிறந்ததாலே நீயும் பிறந்ததாலே உனக்கு பேச்சு அம்மா ஒரு நாய பிறந்ததாலே ராட்சதை சுருவத்தோடு இருப்பதாலே அம்மா இருப்பதாலே நீயோ பெறமகுல தாயே இருப்பதாலே ஆண்டவனாகிய பகவானிடத்தில்
பிரம்ம பீடத்தில் பிறந்ததினால் வேட்டியம்மாள் என்றும் ஆமா ராட்டை சொருபத்தோடு இருப்பதனால் பிரம்மகுல ராட்டுதையாள் என்றும் ஆமையா ஆண்டவன் திருநாமம் கொடுக்க பேட்டி பிரம்மகுல ராட்டுதையாள் அழகோடு கைலாச வாசலிலே எப்படி அழகோடு இருக்கிறாரே